Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket பேசலாமா? எஸ் IPL 2025 மும்பை இந்தியன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது இன்னைக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க. கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் நிறைய கேள்வி கேட்டாங்க. ஜெயவர்தன கோச்சும் கேப்டன் ஹார்திக் பாண்டியா வந்திருந்தாங்க. ஜெயவர்தனை கேட்டதில் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இல்லைன்னா ரொம்ப பெருசாக போகும். இந்த இன்டர்வியூ 3/4 மணி நேரம். ஸோ அது ஹிந்தி இங்கிலீஷில் என்ன கேட்டாங்களோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். புரிஞ்சவங்களுக்கு ஓகே, புரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடற்கன்னு விஷயத்துக்குள்ளே போயிடலாம். எடுத்தோடனே கேட்டாங்க, சாம்பியன்ஸ் லீக் முடிஞ்சோடனே டக்குன்னு வந்துட்டு போயிருக்கு மும்பைக்கு எப்படி அப்படின்னு ஹார்திக் பாண்டியாவை. ஃபர்ஸ்ட் இதை நான் அட்மிட் பண்ணியே ஆகணும். ஹார்திக் பாண்டியா லுக் டிஃப்ரெண்ட். ஹார்திக் பாண்டியா ஹாப்பி ஃபார் ஹிம். போன வருஷம் இருந்த ஒரு இதோட இப்போ ரொம்ப மெச்சூர்டாகவும் அவரோட ஸ்பீச்சு ஆஸ் எ கேப்டன்னா டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பல்தன். டெஃபினெட்லி போன சீசனோட நல்ல சீசனாக இருக்கும் இவருக்கு. ஏன்னா 2 கப்பு ஜெயிச்சுட்டு வந்தது இல்லாமல் ஐசிசி டோர்னமெண்ட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்காரு. ஃபிட்டாக இருக்கார், டொமஸ்டிக் விளையாடுறாரு. இதெல்லாம் தான் ஒரு குவாலிட்டி ஆஃப் பிளேயர், நாட் ஐபிஎல் டு ஐபிஎல்னு. அந்த விதத்தில் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹார்திக் பாண்டியா, வெரி குட். அவரோட பேலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த டீம். ரைட், விஷயத்துக்கு போயிடலாம். கேட்டாங்க, எடுத்தோடனே டக்குன்னு சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிச்சு வந்துட்டியான்னு. சொன்னேன், ஆமாம் நான் யங்ஸ்டருக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சோன்னா மும்பை வந்துட்டு புதுசாக அந்த யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க மைண்ட் செட் எப்படி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறது யூஸ் ஆகுறதுனால சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஒருத்தர் கேட்டார், ஃபஸ்ட்டு மேட்ச் மிஸ் பண்ண போகிறேன் அண்ட் பும்ரா வேறு கிடையாது, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு மேட்ச் நான் மிஸ் பண்ணது அவுட் ஆஃப் மை கண்ட்ரோலு. போன சீசன் 2 நிமிஷம் லேட்டாக போலிங் போட்டோம் லாஸ்ட் ஓவரு. அப்போ அதோட எதிர்வினை எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ த கான்சிக்வன்சஸ். ரூல் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உண்டு தான். ஒருத்தர் கேட்டார், ஏன்னா இதை 1 வருஷம் கழிச்சு கொடுக்குறாங்களே பனிஷ்மெண்ட், அது தப்பு இல்லைன்ற மாதிரி கேட்டார். அது எப்போ கொடுத்தாலும் என்ன, ரூல் இஸ் ரூல், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் உள்ளது தான், என்னோட தப்பு தான் அதுன்னு சொன்னது ரொம்ப அக்செப்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இனிமேல் அப்படி பண்ண மாட்டோன்னு. ரொம்ப டிசப்பாயிண்டிங் இருந்தது மும்பை இந்தியன்ஸு. அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் நீ இப்போ ரீசார்ஜ் ஆகி நல்லா ரீசார்ஜ் பட்டன்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா செட்டாக இருக்க பிறகு கெட்டிங் ரெடி அதை மாதிரி கேட்டார். அவர் சொன்னார், சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஸ்மைல்ஸ் அரவுண்ட், டீம் ஃபுல்லாக புன்சிரிப்பு இருக்குது எல்லா இடத்துலையும். அரவுண்டு கண்டிப்பாக நடக்கும். ப்ரோசஸ் சரியாக பண்ணாலும் போதும். இதில் எம்எஸ் தோனி சொல்கிறதே போதும். ப்ரோசஸ் சரியாக இருந்தால் போதும், பிளானிங்கும் சரியாக பண்ணால் போதும், கோச்சு சப்போர்ட் ஸ்டாஃப் கொடுக்குறத அப்படின்னு நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். ஃபீல்டில் என்ஜாய் த கேம். இதான் நான் பசங்கிட்ட சொன்னேன். இந்த குரூப் கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது. இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை, கேம் எப்படி டேர்ன் அரவுண்ட் பண்ணுன்றதுக்கு. ஸோ மோட்டிவேஷனில் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இல் சியா டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ்னாரு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், போன வருஷம் உனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ஆனால் கடந்த 10 மாதமாக உன்னோட எக்ஸ்பீரியன்ஸு, மற்ற பசங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, உங்கள் கூட சேர்ந்தவங்க இதெல்லாம் சேர்ந்து உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு. ஏன் கேட்டேன்னா, போன சீசன் எங்கே போனாலும் பூ பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கான கேள்வி தான் அது. அவர் சொன்னார், இந்தியாவுக்கு ஹார்திக் சொன்னார், இந்தியாவுக்கு விளையாடுவதே பெரிய ப்ரைடு, நம்பர் 1 ப்ரையாரிட்டி இந்தியாவுக்கு விளையாடுறது தான். அண்ட் 2 ஐசிசி ட்ராஃபி வின்னிங் பண்ணது ரொம்ப நல்ல கான்ஃபிடென்ட் கிடச்சிது, அதுவும் இந்தியாவுக்காக ஜெயிச்சது. அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட், இதயத்துக்கு நெருக்கமாக இருக்குது இந்த விஷயம். அண்ட் ஜாய் வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அது கன்வெர்ட் ஆகும் எல்லாத்துலேயும். அது ஐபிஎல்லையும் கன்வெர்ட் ஆகும். நாங்கள் வில் டேக் த சேலஞ்ச். மும்பை இந்தியன்ஸோட சேலஞ்சை 4 இயர்ஸாக ட்ரையாக இருக்குது, 4 வருஷமாக நாங்கள் கப்பு ஜெயிக்கல, எக்ஸைட்டடாக இருக்குது, வில் கோ ஃபார் த கப் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டால், லாஸ்ட் இயர் ஒன்று நிறைய கிரிட்டிசிசம் நடந்தது, கேப்டன்சி வர ரோஹித் சர்மாட்டேருந்து உன்ட்ட எடுத்தது. நான் இப்போ நிறைய கான்ஃபிடன்ஸ் உனக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதை பற்றி உன்னோட ஃபீலிங்கன்னா. இந்த வாட்டி அதே மாதிரி பிளாக் கிளாஷ் எதாவது ஆகிட போகுதுன்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ நான் ஐம் வெரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். பிளேயிங் இன்னும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாண்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஹை ஆகிடுச்சு. அப்புறம் கேட்டார், வேரியஸ் ஸ்டேஜஸில் டைனமிக் ரா டேலண்ட்டாக இருந்த நீ 2015 to 17 ரொம்ப ரா டேலண்ட்டு, அப்புறம் டைனமிக். ஆனால் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நீ உன்னோட மெச்சூரிட்டி வேறு காமிச்ச, லீடர்ஷிப் குவாலிட்டி உன்ட்ட நிறையா இருக்குது. நவ் கேப்டன் ஆஃப் மும்பை இந்தியன்ஸு ஹார்திக் 3.0 எதிர்பார்க்கலாமா, டிஸ்கிரைப் அப்படின்னாங்க. சிரிச்சுட்டே சொன்னார், என்னோடய வாழ்க்கையிலே அப் அண்ட் டவுன் நிறையா இருந்தது, ஸ்போர்ட்ஸு மட்டும் கிடையாது, லைஃப்லேயே அப் அண்ட் டவுன் இருக்கணும். அண்ட் அது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃப்ரெஷ் இயர் 366 டேஸ் ஆகிடுச்சு அந்த டோர்னமெண்ட்டு முடிஞ்சு. அண்ட் லவ் அண்ட் ஜாய் வேறு ஆடட், நிறைய ஃபேன்ஸ்லேருந்து எனக்கு நிறைய அன்பு ஜாய் எல்லாம் கிடச்சிது. அண்ட் ஐ லவ் சேலஞ்சஸ் அண்ட் எக்ஸ்பெக்டிங் பிக் சேலஞ்ச் இந்த சீசனும். அதெல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்மன்ஸ் எலிவேட் ஆகும்னாரு. ஐபிஎலுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா தான் டேக் ஓவர் பண்ணார் கேப்டன்சி. நீ ரோஹித் கேப்டன்சியில் விளையாடிருக்க, சூரியகுமார் கேப்டன்சியில் விளையாடிருக்க, பும்ரா வர திடீர்னு கேப்டன் ஆனார் இந்தியாவுக்கு. ஸோ மெனி கேப்டன்ஸ் மாறிச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னாரு. அவர் சொன்னார், ஐ எம் வெரி லக்கி, என் கூட 3 கேப்டன்ஸ் பிளேயிங் வித் மீ, இதோட எனக்கு என்ன வேணும், ரோஹித் சர்மா, பும்ரா அண்ட் சூரியகுமார் யாதவ், என்ன ஹெல்ப் வேணாலும் 3 டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்குது எங்கள் கிரவுண்டு உள்ளே, எனக்கு நிறைய நல்லா கைடு பண்ணாங்க, ஐ எம் வெரி ஹாப்பின்னாரு. ரைட், நீ இப்போ இல்லை ஃபஸ்ட்டு மேட்ச் யார் கேப்டன் பண்ணுவாங்க, சூர்யா ஆப்வியஸ்லி வில் லீட் த சைடுன்னாரு. ஐடியல் சாய்ஸ் அண்ட் எக்ஸைட்டிங் ஆல்சோன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், கோர்பின் போஷ், அவர் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க திடீர்னு சொன்னார், லிசார்ட் வில்லியம்ஸ் நாட் அவைலபிள்,
அதுவும் இல்லாமல் எம்ஐ கேப் டவுனுக்கு வர விளையாண்டிருந்தேன் கார்பின் பாஷ், வெரி குட் டேலண்ட். ஸோ ரொம்ப யோசிக்கவே இல்லைனாங்க, டக்குன்னு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துட்டோம். எக்ஸைட்டிங் டேலண்ட், பார்ப்பீங்க நீங்கள் கிரவுண்டில். லாஸ்ட் இயர் நீங்கள் சொன்னீங்க சக்ஸஸை நான் தலைக்கு மேலே ஏற்றிக்க மாட்டேன், டிஃபீட்டை தலை கீழே கொண்டு போக மாட்டேன். பட் இந்த 1 இயரில் நீங்கள் சுச்சுவேஷன் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணீங்க, நீ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஹார்திக் பாண்டியாவாக தெரிகிற, அதை பற்றி சொல்லுங்கன்னாரு. லேர்னிங் ப்ராசஸ் தான், எவ்ரிடே லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ், முதல்ல சொன்ன மாதிரி லைஃப்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்கணும், அப்பப்போ பேசி தீர்த்துக்கணும் பிரச்சனையை, ஷுட் பி குட், ஹவு டு சே ஸ்ட்ராங், எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபோக்கஸாக எப்படி இருக்கணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்றதெல்லாம் நிறைய நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் போன ஐபிஎலுக்கு அப்புறம் அப்படின்னாரு. அப்புறம் போலிங் குரூப் ரிட்டர்ன் ஆஃப் ட்ரெண்ட் போல்ட், அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. எங்களோட பிளான்ஸ் வெரி கிளியர், நீட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டது. வெங்கடேஷ் ஸ்டேடியமில் சம்டைம்ஸ் அந்த ஸ்டேடியம் இல் நாட் ஃபர்கிவ் யூ, ஒன்றும் மன்னிக்காது, போட்டு அடின்னு அடிச்சிடும் அந்த ஃபீல்டு, அந்த பிச்சு, ஹெவி ரன்ஸ் ஆர் ஸ்கோர்டு. அந்த நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவை, அதுக்கு ட்ரெண்ட் போல்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. தீபக் சார் வேறு இருக்காருனாரு, அவர் நல்ல பிளேயராக போலலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் முஜீப் ரஹ்மான் இருக்கார், அதனால் வி ஆர் வெரி ஹாப்பின்னாரு. உங்கள்கிட்ட 3 கீ பிளேயர்னால் யார் அப்படின்னு ஜெயவர்தனை பார்த்து கேட்டாங்க, நீ சொல்லு அப்படின்னு. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் உனக்கு பும்ராவும் இல்லை, ஹார்திக் இல்லை, என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி அவர் சொன்னார். நான் நல்லா சேட் பண்ணேன் ரோஹித் சர்மாட்ட, ஜெயவர்தனே. அண்ட் சென்னை பிச்சு வில் சி, சென்னை பிச்சு போனதுக்கப்புறம் காம்பினேஷன் அங்கே ரெடி பண்ண முடியும். 4 ஓவர்சீஸ் யார் யார் விளையாடணும், இட் வில் பி a difficult challenge. எஸ், எங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச் எப்போ பார்த்தாலும் மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டே இருக்காங்க. லெட்டச்சி சென்னையில் விளையாடுறது இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அப்போ நாங்கள் வில் சி எங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாரு. அப்புறம் ஹார்திக் கேட்டாங்க, ரயான் அவர் ஓப்பன் பண்ணுவாரா இல்லை வில் ஜாக் ஓப்பன் பண்ணுவாரா? ரயான் ரிக்கில்டன்னா உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கிடைக்குது, வில் ஜாக்னா 2 ஓவர் போலிங் வேறு போடுவார், யார் ஓப்பன் பண்ணுவார் வித் ரோஹித் சர்மா சொல்லு அப்படின்னாங்க. டிப்ளமேட்டிக்காக ஒரு பதில் சொன்னார், டீமுக்கு என்ன வேணுமோ அது தகுந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இங்கிலாண்டில் அபிஷேக் சர்மா அண்ட் திலக் வர்மா செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆர்ச்சர்லாம் க்ரீஸை விட்டு வெளில வந்து லாஃப் பண்ணுறாங்க, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னோடனே அவர் சொன்னார், ஃபியர்லெஸ் அண்ட் ஃப்ரீடம் 2 காம்பினேஷன் இருந்தனால தான் அவங்களால விளையாட முடியுது, மேஜிக் ஹேப்பன்ஸ். நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டெப் டவுன் பண்ண மாட்டேன், என்னால் ஆர்ச்சரை ஏரியில் அடிக்கணும்னு தோணாது. மேபி எனக்கு 21 வயசாக இருக்கும்போது வேணால் நான் பண்ணியிருப்பேன், இப்போ மெச்சூரிட்டி வந்துடுச்சு இல்லையா, அதனால் ஐ வில் நாட் டேக் தட் ரிஸ்க். பட் அபிஷேக் அண்ட் திலக் வர்மா 21-22 இயர்ஸில் ஃபியர்லெஸ் கிரிக்கெட் விளையாடுறாங்க, எக்ஸைட்டிங் டேலண்ட், நைஸ் டு சி தம் பிளேயிங் அட்டாக்கிங் கிரிக்கெட். கேட்டாங்க, நீ பேட்டிங் ஆர்டரில் மேலே போவியா, 4 or 5 பார்க்கலாமான்னு சொன்னார். லைக் டு பிளே அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன், ஸ்பெசிஃபிக் நம்பரில் இல்லை 4, 5, 6ன்னு டீமுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன், எனி நம்பர் சுச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் ஐ வில் பேட்டுன்னு. அப்புறம் கேட்டாங்க, சூரியகுமார் ஃபார்மை பற்றி சொல்லு, இம்பாக்ட் பிளேயர் ரூலை பற்றி சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐ எம் நாட் ஒரிட் அபவுட் சூரியகுமார் ஃபார்மை, ஸ்கோர்ட் அ லாட், சோ மெனி இயர்ஸ், மேட்ச் வின்னர் ஃபார் இந்தியா அண்ட் மும்பை இந்தியன்ஸ், நாட் அட் ஆல் ஒரி. இன்னொருத்தர், ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப்பில் நீ மட்டும் ஃபைனல் விளையாட்டிருந்தால் கப்பு ஜெயிச்சிருந்துருப்போம் சொல்கிறார் அவர். ஆமாம், அதுக்கப்புறம் நீங்கள் T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிங்க, ஹார்திக் விளையாடலையே நிறைய ஃபேன்ஸ் வருத்தப்பட்டாங்க. ஹிந்தியில் கேட்டார் அவர், அபி கியா சோச் ரहे आप अगर इस बार आप पूरा खेलेंगे तो जीतेंगे क्या-ன்னு சிரிச்சிட்டே சொன்னார். काफ़ी एंटरटेनिंग था, डिफ़िकल्ट भी था, इम्पोर्टेंट भी था, अपने आप को मोटिवेट करना और तीनों फॉर्मेट में खेलना, टीम के लिए जो फ़ायदा है वो मैं ज़रूर करूँगाனார். அதாவது டீமுக்கு என்ன லாபமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன். இன்னொருத்தர் கேட்டார், சர்ச்சா अभी से शुरू हो गया कि हार्दिक आ गया, हार्दिक में है, हार्दिक में इम्पैक्ट है, क्या कह रहे हैं आप? அதாவது ஹார்திக் வந்துட்டார், இன்னும் யாரும் ஒன்றும் பண்ணுவோம், அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, அக்ரீட், மே பி அக்ரி करता हूँ कि मैं अच्छी परफॉर्म करूँगा. நைஸ், கான்ஃபிடென்ட்டாக பேசினார், வெரி கான்ஃபிடென்ட் மேன். அப்புறம் ஃபேனுக்கு என்ன மெசேஜ் சொல்ல போகிறேன், பல்தன் ஏன்னா அவங்க வந்து बहुत சப்போர்ட் தேते आपको, அதை பற்றி சொல்லணும், உனக்கு ரொம்ப பல்தன்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி சொல்லணும். ஃபேன்ஸுக்கு என்ன மெசேஜ் தரேன்றதுக்கு சொன்னார், जब भी मैं अंदर आऊँ चिल्लाओ, जब भी मैं विकेट लूँ चिल्लाओ, जब भी मैं बैट स्कोर 6 मारूँ चिल्लाओ, जब भी मैं டாஸ் करूँ चिल्लाओன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அண்ட் कोई अलग कलर नहीं दिखना चाहिएன்னு. என்னன்னா மெசேஜ் என்னென்னா, டாஸ் போடும்போது சவுண்டு கொடுங்க, பேட்டிங் பண்ணும்போது சவுண்டு கொடுங்க, விக்கெட் எடுக்கும்போது சவுண்டு கொடுங்க, வேறு எந்த கலரும் தெரியக்கூடாதுன்னாரு. அதாவது ஒன்லி ப்ளூ கலராக இருக்கணும்னு தமாஷா சொன்னார். நைஸ் ஆன ஹியூமர் ஃப்ரெண்ட், எப்போ பார்த்தாலும் சிரின்னு இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் கேட்டாங்க, WPL உமன் ப்ரீமியர் ஜெயிச்சிட்டாங்க அவங்க, இப்போ எம்ஐ நீங்கள் ஜெயிக்கணும், எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாச்சு, அதை பற்றி சொல்லுன்னாரு. ஆமாம், நான் குச் மேட்ச் देखने गया था, கொஞ்சம் மேட்ச் நான் பார்க்க போனேன் உமன்ஸ் கிரிக்கெட், அவங்க கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். இட்ஸ் குட், எக்ஸைட்டிங் சீசன் எங்களுக்கு, நாங்களும் ரொம்ப நல்லா விளையாடுவோம், ஜுனூன் போத் பர்கியா, ஏன்னோ நாங்கள் நல்லா கான்ஃபிடென்ட்டாக விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் நாங்கள். அப்புறம் ஹவு சேலஞ்ச், குஜராத் ரைடர்ஸுக்கு நீ கேப்டன் இருந்தால் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து அதை பற்றி சொன்னேன்னாரு. மும்பை இந்தியன்ஸ் லெகசி, பிக் லெகசி, எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹை மும்பை இந்தியன்ஸுக்கு. பார்ட் ஆஃப் மை ஜாப், எந்த டீம் கேப்டன் இருந்தாலும் அதை நான் நல்லா பண்ணணும் அண்ட் டேக் ப்ரெஷர் அவே. 45 நிமிஷம் பேசுகிறாங்க, நான் முடிஞ்ச அளவு 11 நிமிஷத்தில் முடிச்சுட்டேன்.
உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள். புரியும் பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.